தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கிரஷரில் இருந்து பணம் கட்டி உரிய அனுமதி பெற்ற ரசீதுடன் ஜல்லிகள் மற்றும் எம்சாண்ட் பிசாண்ட் ஏற்றி வரும் லாரிகளை காவல்துறை, கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பிடித்து லாரியை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதாகவும், லாரி டிரைவர் மீதும் உரிமையாளர் மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்புவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து இன்று முதல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூரை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கும்பகோணம் விக்கிரவாண்டி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை வரிசையாக நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தாலுகா போலீசார் லாரிகளை உடனடியாக எடுக்குமாறு எச்சரித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் லாரியை எடுக்கவில்லை. இதையடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து லாரிகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என இறுதியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து லாரிகளை அங்கிருந்து எடுத்து சென்றனர். ஒருமுறை லாரி போலீசாரிடம் பிடிபட்டால் அந்த லாரி உரிமையாளர் மற்றும் டிரைவர் வாழ்க்கையே சிதைந்து விடுவதாகவும், துருப்பிடித்து வீணான நிலையில் காவல் நிலையத்தில் இருந்து லாரியை வெளியில் எடுத்து அதற்கு 3 லட்சம் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வண்டிகள்லாம் காலவகையற்ற வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். இது ஏன் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜல்லி, எம்சாண்டு, பிசாண்டை ஏற்றிட்டு வரும்போது டிரான்சிட் பாஸ் வேணும்னு சொல்லி ஏடி மைன்ஸ் அதிகாரிகள் எங்கள் வண்டிகளை பிடிச்சி நிறுத்தம் பண்ணுறாங்க. நாங்கள் டிரான்சிட் பாஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் கிரசரில் டிரான்சிட் பாஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி டிரான்சிட் பாஸ் இல்லாமல் வண்டிகளை பிடிச்சாக்க வண்டியை பிடிச்சி டிரைவர், ஓனர் பேரில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு டிரைவர், ஓனரும் 25 நாள் சிறை தண்டனை சம்பந்தம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. தமிழக அரசு இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு டிரான்சிட் பாஸை முறைப்படுத்தி எங்களுக்கு டிரான்சிட் பாஸ் கொடுங்க. அப்படி டிரான்சிட் பாஸ் கொடுக்கலனாக்க டிரைவர் பேர்லையும் ஓனர் பேர்லையும் எடுக்க கிரிமினல் நடவடிக்கையை ரத்து பண்ணுங்கன்னு